நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். முந்திரி, வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கிங்க எல்லாமே, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், பட்டர், எண்ணெய், பன்னீர் ஹட்சன் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ பட்டர் போட போகிறேன். 100 கிராம் பட்டர். இப்போ பன்னீர் கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய், பட்டை, லவங்கம், சீரகம் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம். கார்லிக் அதிகமாக போட்டுங்க, இஞ்சி கம்மியாக போடுங்க. நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் இதுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படியோ அப்படி போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க. கொஞ்சம் வதங்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எண்ணெய் மேலே வரணும், நல்லா பிரிஞ்சு. மிளகாத்தூள் போடுறேன். வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துங்க. கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கொதி வரட்டு. இப்போ அரைச்சி வச்ச முந்திரியை இதில் ஊற்றுறோம். இப்போ நல்லா கலரணும். கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்தால் நல்லா கட்டி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் நல்லா. இப்போ நல்லா இதாகிடுச்சு, திக்காகிடுச்சு பாருங்கள். திக்கானோடனே இந்த பன்னீரை இதில் போடுங்க. பன்னீர் போட்டு நல்லா கலருங்க. ரொம்ப கலராதீங்க. பன்னீர் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது முடித்த உடனே இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. வெந்தயத்தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் வெண்ணெயை போட்டு நல்லா வெண்ணெயை போட்டு இறக்கிடுங்க. முடிஞ்சிச்சு, தயாராகிடுச்சு. இப்போ தயாராகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.